முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரரு. அவர் பல கட்சிகள் மாறி கடைசியாக திமுகவில் அடைக்கலம் வந்து இன்னைக்கு அவர் இதே கரூர் தொகுதியில் ஜெயிச்சு வெற்றி பெற்ற பிறகு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவிகள் கூட செய்யாமல் இந்த தொகுதியை விட்டு மாறி நிற்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க மக்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறதுனால எந்த பகுதியோ எந்த கிராம மக்களுக்கோ எந்த பெரிய இடத்துக்கோ போக முடியாத நிலை ஏற்பட்டதுனால தொகுதி மாற்றத்துக்காக வேண்டி மாற்றி போயிட்டாரு. அவருடைய சேவை இந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால பயத்தில் தான் போனாருங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவருடைய நிலை அங்கேயும் வெற்றி பெறுவது கடினம். இதுதான் உண்மை. மாறி போனதுனால அவங்க ஓட்டு போடுவாங்கனால நிச்சயம் போட மாட்டாங்க. கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இப்போதான் அரசியல் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நான் ஏற்கனவே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த தேர்தல் களம் என்பது அவருக்கு புதியது. இப்போ இந்த மக்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் கூடுற கூட்டத்தை வச்சு அவர் நம்ம கற்பனையிலேயே கனவழி பயந்துட்டு இருக்காரு. பார்க்கலாம், தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அவருடைய தன்மை என்ன என்பது மக்கள் முடிவெடுப்பார்கள். அதை இப்போதைக்கு அவரை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எனக்கு கொடுத்த தொகுதி ராஜபாளையம் பொது தொகுதி. அதில் மற்ற நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு புது வேட்பாளர், அது படித்த நன்கு படித்த டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒரு அட்வொகேட்டாக இருக்கிற பெரிய படிப்பு சிறந்த ஒரு பெண்மணி என்பது மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லை, விஸ்வலா பாண்டியன் அவர்கள் சோசியல் ஒர்க்கர், எல்லாருக்குமே சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு உடையவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. எதிரணியில் இருக்கிற தங்கப்பாண்டி 2 முறை திமுக நின்று ரேஷன் அரிசியை கூட, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ரேஷன் அரிசியை கூட எடுத்துக்கொண்டு அவர் 2 ஃபேக்ட்ரி வச்சது, இப்போ 5 ஃபேக்ட்ரி வச்சதுக்காக தகவல் வந்துட்டு இருக்கு. அதில் கொண்டு போய் அந்த ரேஷன் அரிசியை கொண்டு போய் பட்டை தீட்டி அதை பேக்கெட் பண்ணி வெளியில் சேல்ஸ் பண்ணி மக்களுக்கு வர்றத வருமானங்கள், அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து செல்வதாக உங்களை மக்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி கனிம வளம் பூரா அவங்க சுரண்டப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. மக்களுக்கு 10 ஆண்டுகளில் ஒரு ரோடு கூட, ஒரு சாலை வசதி கூட, ஒரு பில்டிங் கூட அவருடைய ஃபண்டில் செஞ்சு கொடுக்கல. ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாமே வேதனையில் இருக்கிறாங்க. அதனால் மாற்று கட்சியில், அதாவது தாமரையில் நிற்கிறதுனால அவங்க வெற்றி பெறுவதற்கு பிரகாசமாக இருக்குன்னு தான் எங்களால் சொல்ல முடியும். காரணம், இவர் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கார், 10 வருஷமாக இருக்காரு. அது மட்டும் அவர் படிப்பு அவ்வளோ இல்லை. அவர் ரொம்ப படித்தவர் இல்லை. ஏதோ 7ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படித்தா தகவல், எனக்கு அவர் படிப்பு பற்றி தெரியல. அவங்க 7 தான் படித்தா சொன்னாங்க. அவர் ஒன்லி மணி மைண்டட், ஒன்லி பணத்தை தவிர மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அவருடைய மனசில் இல்லை. அதனால் அந்த தொகுதி நிச்சயமாக தாமரை மலரும், நிச்சயமாக வெற்றி பெறும். சகோதரர் அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பிஜேபி என்ற ஒரு பகுதியை தமிழ்நாட்டில் வளர்த்தவர் அவர் ஒருத்தர் தான். அதை யாராலும் மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய எனக்கு சிறந்த நண்பர், ரொம்ப சகோதரனாக பார்க்குறேன். அவருடைய பிரச்சாரம் என்பது சிறந்து விளங்குகின்றது. எல்லா மேடைகளிலும் முழக்கம் விட்டு ஆட்சி பீடத்திலேயான எடப்பாடி அவர்கள் உட்கார வேண்டும் என்ற நிலையை ஆணித்தரமாக சொல்லி, ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் நிற்கின்ற எதிர் வேட்பாளர்கள் என்னென்ன தவறு செய்தார் என்று பர்டிகுலராக பேசி மக்கள் மனதிலே மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை உயர்த்தி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்பதற்கு சூறாவளியும் சுற்றுப்பயணம் செய்து எல்லோருக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனிதர். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாயிண்ட் போய் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்காக வேண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலைக்காக வேண்டி நான் மக்களிடம் பரப்புரை பரவ வந்தேன். போகும்போது ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டி, ஆடு மாடு அடைக்கிற பட்டின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 250 இடத்துல பட்டி அமைத்து தகரமெல்லாம் வைத்து அதில் ஃபேனு, சேரு, கீழே கார்பெட்லாம் போட்டு தேர்தல் நேரத்தில் 2 நாளைக்கு முன்னால் அவ்வளோ மக்களையும் அழைத்து கொண்டு கிடா விருந்து போட்டு சாராயத்தை கொடுத்து, அதாவது பிராண்டி விஸ்கிலாம் கொடுத்து அவர்கள் அப்படியே அழைத்து கொண்டு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு தவறான எண்ணத்தோடு எல்லா இடத்துலையும் பட்டி போட்டிருக்காரு. தேர்தல் கமிஷனில் நம்முடைய வேட்பாளர் விஜயபாஸ்கர் அவர்கள் முறையிட்டிருக்காங்க. இது தவறான முன்னுதாரணம். எல்லா மக்களையும் பிச்சை எடுக்கின்றவர்களாக, சோறு சாப்பிட்டா சோறும் தண்ணியும் கொடுத்தா ஓட்டு போவாங்க, ஒரு தப்பான கணக்கில் அது ஒரு வேட்பாளராக அவரெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காக தவறு. நானும் கண்கூட காட்சியை பார்த்தேன். இது உடனடியாக தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும், அதை அகற்றணும்.
அந்த மாதிரி ஒரு நிலை மக்கள் மனநிலையை மக்களை மாடாகவும் கருதுகிற திமுக நிச்சயமாக கரூர் பகுதியில் வெற்றி பெறும்.